அந்த 1938 பிரிட்டன் பிரதமர் சாம்பர்லினோட என்ன அப்படின்னா ஹிட்லர் ஒரு உடன்படிக்கை மியூனிச்சிங்கிற இடத்துலங்கிற சேர்ந்து ரெண்டாவது சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறாங்க. அந்த உடன்படிக்கையின்படி செக்கோஸ்லோவேக்கியாவில் ஜெர்மனி மொழி பேசக்கூடிய பகுதி ஜூட்லாந்தை மட்டும் இணைத்துக் கொள்வதாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறாங்க. ஆனால் என்ன சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு எந்த பகுதியும் நான் என்ன செய்ய மாட்டேன் தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஹிட்லர் என்ன செய்கிறார், இந்த உறுதிமொழியை என்ன செய்கிறார் கொஞ்ச நாள் மட்டுமே வச்சிருக்காரு. மீதி என்ன செய்த கொஞ்ச நாளைக்குள்ளே மீறி 1939 செக்கோஸ்லோவேக்கியா மீது என்ன செய்ய அடுத்த படையெடுப்பு தாக்குறாரு. அதுக்கடுத்தால என்ன செய்யணும் செக்கோஸ்லோவேக்கியா மீது போலந்து அப்படி வரிசை என்ன செய்யுது ஒவ்வொரு பகுதிகளாக இருந்து ஹிட்லர் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மியூனிச் உடன்படிக்கையே 38 ஏற்படுத்தப்பட்ட அந்த சாம்பர்லினோட ஏற்படுத்த உடன்படிக்கையை மீறி தன்னுடைய ஆக்கிரமிப்பு கொள்கையை ஹிட்லர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இரண்டாம் உலகப் போரின் போக்கு. இந்த இரண்டாம் உலகப் போர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு விதமாக செயல்படுது. ஒன்று ஐரோப்பா ஆசியா பசிபிக் பகுதியில் இரு முனைகளுமே இந்த இரண்டாம் உலகப் போர்கள் நடைபெறுது. ஐரோப்பாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தா நேச நாடுகள், அதே மாதிரி அந்த ஐரோப்பாவில் நேச நாடுகள் என்ன அப்படின்னா இத்தாலி ஜெர்மனி எதிராக என்ன செய்யணும்னா பகுதியில் போரிடுறாங்க. ரெண்டு அணிகள் நான் சொல்லியிருப்பேன், நேச நாடுகள் அதே மாதிரி மைய நாடுகள் அப்படின்னு சொல்லி இரு அணிகளாக போகிறோம். இந்த இரண்டாம் உலக போர் ஒரு நவீன போர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ஆயுதங்களை என்ன செய்ய இரண்டு நாடுகளுமே போட்டி போட்டு என்ன செய்ய கண்டுபிடிச்ச ஆயுதங்களை யூஸ் பண்ணுறாங்க. 1944 அப்படின்னா நேச நாடுகளின் படைகள் ஐரோப்பாவுடைய முக்கிய நிலப்பகுதியில் படையெடுத்து விட்டாலும் என்ன அப்படின்னா படையெடுத்து வராங்க. அப்படி வந்தால் கூட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அச்சு நாடுகளை இவங்க இறுதியில் சரணடைகிறாங்க. அந்த சரணடைவதற்கு என்ன அப்படின்னா ஓராண்டு காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். போரின் தொடக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னா ஜெர்மனி, அதே மாதிரி இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், பிரான்ஸ் அப்படின்னு என்ன செய்யுது ஃபர்ஸ்ட் பிரிட்டனும் பிரான்ஸும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெர்மனி மீது போர் பிரகடனம் செய்கிறாங்க. அந்த போர் பிரகடனத்தை அப்படின்னா பிரிட்டன் ஏற்கனவே தனது இராணுவ வலிமையை அதிகரிக்க தொடங்கிவிட்டது. பிரிட்டன் படைபலத்தை அது என்ன செய்யுது கட்டாயம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற படைபலத்தை அதிகரிக்கிறாங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு என்ன செய்யணும் கண்டிப்பாக எல்லாருமே கம்பல்சரி இராணுவ பயிற்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 41 என்ன சொல்றாங்க ரஷ்யாவின் எல்கை வரையிலான ஐரோப்பிய முக்கிய நிலப்பகுதி அனைத்தையும் அச்சு நாடுகளின் கட்டுப்பாட்டின் என்ன செய்து கொண்டு வரப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஜெர்மனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ்கிரீப் அப்படிங்கிற மின்னல் வேக தாக்குதல் ஜெர்மனி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஜெர்மனி மொழியே போர் தந்திரத்தை கடைபிடிச்சு அந்த பிளிட்ஸ்கிரீப்ங்க போர்கள் தளவாடத்தின் மூலம் நிறைய பகுதி என்ன செய்கிறாங்க அழிக்கிறாங்க. இதை பார்த்து இந்த ஐரோப்பா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ராயல் நேவி என்று அழைக்கப்பட்ட கப்பற்படையை தொடர்ந்து வலிமையானதாக திகழ்ந்தது. ஜெர்மனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஜெர்மனி நீர்மூழ்கி கப்பல் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய குறிப்பாக அட்லாண்டிக் பெருங்கடலில் பிரிட்டன் என்ன செய்யுது தேவையான பொருட்களை ஏற்றி வரும் பயணியாட்களை ஜெர்மனிய நீர்மூழ்கி கப்பல் என்ன செய்யுது தாக்கி அழிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க.